வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த துணியை அப்படியே எடுத்து 2 கரை சைடும் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடு போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது 2 கரை இங்கே இருக்கணும், ஃபோல்டு பண்ண துணி இங்கே இருக்கணும். இப்போது அடித்து திருப்புறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட இடம் விட்டுட்டு கை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்துகிட்டு கை வந்து அடித்து திருப்புறதுக்கு இடம் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கையோட லென்த்து, அப்புறம் ஆம்கோலோட ஜாயிண்ட் வரும் இந்த இடத்துல. இப்போ துணியை எடுத்துருங்க. இதுதான் இந்த கையோட மெஷர்மெண்ட்டு. நம்ம அப்படியே அதை ட்ராயிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து பாடியும் ஆம்கோல், கையோட ஆம்கோல் எல்லாமே டச் ஆகிற இடம். இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணி முடித்த பிறகு அப்படியே இதை கட் பண்ணிக்க போகிறோம். கை மட்டும் கட் பண்ணி வச்சுங்க. இப்போது கையில் வந்து சென்டர் நாச் போடணும் அடையாளத்துக்கு. அப்புறம் ஆம்கோலில் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும். இப்போது மொத்தம் 4 துணி இருக்கும். அதில் 2 துணியை மட்டும் மேலே எடுத்துக்கோங்க. மேலே தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கப் சைஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வெட்டின பீஸ் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 2 துணி மட்டும் தூக்கிட்டு லேசாக பெண்ட் பண்ணி கொண்டு வரோம். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த நாச் போடுறது எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து பாருங்கள் வித்தியாசம் தெரியும். இது வந்து பேக்கில் வரணும், இது ஃப்ரண்ட்டில் வரணும். இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஞாபகமாக வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த வெட்டுற பகுதி வந்து கப் சைஸில் ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுற ஸ்லீவுக்கு உண்டான இடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கை முடிஞ்சிச்சுங்க. பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த லைனிங் கிளாத்தில் ஒரு சைடு வந்து ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு சைடு சமமாக இருக்கிறத எடுத்துருக்குறோம். சேம் அதேமாரி ஒரு 1/4 இன்ச்சு அடிச்சு திருப்ப இடம் விடுறோம். இப்போது இந்த ப்ளவுஸை கரெக்டாக இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது 2யுமே அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ளவுஸை எப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல அதில் கொண்டு போய் வைங்க. இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே தான் நம்ம அளவெடுக்க போகிறோம். இது வந்து நம்ம அடித்து திருப்பதுக்கு உண்டான இடம். அதேமாரி இங்கே எவ்வளோ தேவையோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே துணியை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லூஸ் வேண்டாம். நெக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடம் இருக்குன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா அடித்து திருப்பும்போது இந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக வந்துடும். அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு நெக்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை பிடிச்சிட்டு அப்படியே ஆம்கோல் அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ரஃப்பாக தான் போட்டு வைக்கிறோம், எதுவுமே மெஷர்மெண்ட் கிடையாது. இப்போது மார்க் பார்த்துக்கோங்க. இது வந்து நெக்கோட டிஸ்டன்ஸு, இது நெக்கு வந்து இறக்கத்தோட இது வந்து அடிச்சு திருப்புற இடம், இது வந்து பேக்கோட ரோல் வந்து எவ்வளோ வருதுன்னு போட்டிருக்கோம். இது வந்து ஆம்கோல் அளவு. இப்போ நம்ம ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி வச்சு தான், ஏன்னா அது மடக்கிற இடம், அதனால் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். கரெக்டாக பாருங்கள், 13 இன்ச்சு இருக்குது ப்ளவுஸு. இதை அப்படியே நாம் எடுத்து இதில் மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மடக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து மேலே அளவு வச்சு 13 இன்ச்சு போட்டுக்கோங்க. நெக்கோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அப்படியே ப்ளவுஸை வந்து பேக்கில் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு பாருங்கள். பார்க்கும்போது கரெக்டாக எவ்வளோ இன்ச்சுன்னு கரெக்டாக காமிச்சிரும். அடிச்சு திருப்புறதுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 இன்ச்சு இந்த நெக்கோட அளவு, பேக் நெக்கோட அளவு 2.25. இதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஷோல்டரில் இங்கே அடிச்சு திருப்ப 1/4 இன்ச்சு தேவைப்படும், இங்கே அடிச்சு திருப்ப 1/4 இன்ச்சு தேவைப்படும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சேம் 2.25 வருதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே அடிச்சு திருப்ப 1/4 இன்ச்சு தேவை, இங்கே அடிச்சு திருப்ப 1/4 இன்ச்சு தேவை. இப்போ நமக்கு இதில் 2.25 இருக்குது. இதில் ஒரு 1/4, இதில் ஒரு 1/4, மொத்தம் 2.25.
இப்போ ஷோல்டரோட அளவுமே 2.25 தேவை. இது நெக்கோட டிஸ்டன்ஸ் 2.25, இது வந்து ஷோல்டரோட அளவு 2.25. இப்போ நெக்கோட இறக்கம் வந்து சேம் அதே 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போது இது மாடல் நெக்குங்கிறதுனால நான் ரவுண்டு, பானா, ஸ்டாரு எதுவுமே நான் மார்க் பண்ணலை. இப்போ ரவுண்டுனா சேம் இப்படி பண்ண போகிறோம், இதே ஸ்டார்னால் இப்படி பண்ண போகிறோம், பானானா இப்படி பண்ண போகிறோம். நமக்கு வந்து இது மாடல் நெக்கு. ஸோ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணதோடு அப்படியே விட்டுருவோம், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை நெக்கோட அளவு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் அளவு இறக்க போகிறோம், 5 இன்ச்சுங்க. அதை அப்படியே நேராக போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இது ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் 1 இன்ச்சே போதும். சில பேர் 1.25 1.5 வரைக்கும் போவாங்க, அவ்வளோ தேவையில்லை. அப்படி 1.25 1.5 போகும்போது என்ன ஆகுனா பேக்கில் வந்து ஆம்கோல் பின்னாடி பேக்கில் தூக்குன மாரி இருக்கும். அந்த இஷ்யூ வராமல் இருக்குன்னா 1 இன்ச்சு எடுத்தால் கூட போதும். அவ்வளோதான். இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து ஹைட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. கரெக்டாக இருக்கும் பாருங்கள், 5 இன்ச்சு. இதுதான் கரெக்டு. இது வந்து இதுதான் அளவு. இது வந்து அடிச்சு திருப்பதுக்கு உண்டான அளவு. அப்போ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட உயரம் எடுத்துருக்குறோம், ரெண்டாவது நெக்கோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து ஷோல்டர் அளவு எடுத்துருக்குறோம், அப்படியே கீழே இறக்கி 5 இன்ச்சுக்கு வந்து ஆம்கோல் அளவு எடுத்துருக்குறோம். இது வந்து நெக்கோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க ஹைட்டு இப்போ எவ்வளோ இருக்குது, நெக்கோட ஹைட்டு என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா 8.25 இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 8.5 வந்துடும். ஓகே, இது கரெக்டான அளவு தான். இப்போ வந்து பேக்கோட அளவு இது தான். இதை வந்து இந்த இடத்து தான் நமக்கு தையல் வரப்போகுது. புரியுதுங்களா? இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், இங்கே தான் நமக்கு தையல் வரப்போகுது. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி போட்டு, ஏன்னா இது வெளியில் இவ்வளோ தேவைப்படும், வச்சு வெட்டிக்கிறோம். வெட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ என்னென்னா இந்த மார்க் பண்ணிக்கோல, இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா அடையாளத்துக்கு, பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நாச் வந்து அந்த நேரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாடல் நெக்குங்கிறதுனால நம்ம நெக்கு வந்து லேஸ் அந்த இடத்துல நாச் போட்டுக்கிறோம், ஏன்னா அடிச்சு திருப்பும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது சென்டர் நாச்சு. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் பேக் பீஸு. கரெக்டாக இது பேக்கோட வந்து இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம். இது ப்ளவுஸோட சென்ட்ரு. இது வந்து நம்ம நெக்கு போடுறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸு. இப்போது பேக் பீஸ் வேலை முடிஞ்சு. அடுத்து ஃப்ரண்ட் நெக் பார்க்க போகிறோம். இப்போது பேக் பீஸ் வெட்டி, இப்போ இந்த இடத்துல வெட்டியிருக்கிறோம் பேக் பீஸு. அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி கரை சைடு வரணும். கரை சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் தேவை. இப்போ ஸ்ட்ரைட் கட்டிங்னா எப்படின்னா அது ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ கிராஸ் கட்டிங்கிற பட்சத்தில் இது எப்படி கிராஸ் எடுக்கணும், சில பேருக்கு கிராஸ் கட்டிங் கரெக்டாக வரல அப்படிம்பாங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எனக்கு இதுவுமே எனக்கு சரியாக புரியலை அப்படின்னா பேப்பரில் கட் பண்ணி எப்படி கிராஸ் கட்டிங் போடலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், அப்போ பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பேக் பீஸை எடுத்துகிட்டு கரெக்டாக கரை பக்கத்தை நம்ம பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளாத்தையே கிராஸாக வைங்க. இது வந்து நேருங்க, இது கிராஸ். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம போட வேண்டியது இப்போ கிராஸு. சேம் இப்போ வச்சாச்சு. இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங்கில் விழும். இதை அப்படியே நம்ம பேக் பீஸை மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ கிராஸ் கட்டிங்கு, இது கிராஸ் கட்டிங், இது நேரு, இது கிராஸ். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ப்ளவுஸை கிராஸாக போட்டிருக்கோம். இப்போ இந்த கிராஸில் வந்துட்டு பேக் பீஸை அப்படியே மார்க் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம ஷோல்டர் வந்து அங்கே எவ்வளோ சொன்னோம், 2.25. சேம் 2.25 அளவு இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2.25 அப்படியே இது பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் 2.25 வந்துடும். அப்புறம் நெக்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னோம், 2.25. ஆனால் பேக்கில் வந்துட்டு 2.25 போடலாம், 3 போடலாம், 3.5 போடலாம். ஆனால் ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு 2.5 தாண்டி போகக்கூடாது. ஏன்னா கழுத்து வந்து அப்புறம் இறக்கம் கொடுத்துரும். நம்ம பேக்கில் 2.25 போட்டாலுமே ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு தேவை 2.5. அப்போ 1/4 இன்ச்சு என்ன பண்ணணும், அப்படியே கொண்டு வந்துட்டு 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிடலாம். அப்படியே அந்த 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னா, இது ஃப்ரண்ட்டுக்குள்ளே மார்க்கு, நம்ம இங்கே போட்டிருக்கிறது பேக்குக்குள்ளே மார்க்கு. ஃப்ரண்ட்டு மார்க்கு தான் இப்போ நமக்கு தேவை.
இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு எப்படி ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். ப்ளவுஸில் ஹூக் பட்டியும் இருக்கும், ஐப்பட்டியும் இருக்கும். நமக்கு தேவை இப்போ கிராஸ் எடுக்கிறதுக்கு ஹூக் பட்டி தான் எடுக்கணும். ஹூக் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஹூக் பெட்டியை வச்சு நம்ம அளவு எடுக்க போகிறோம். இந்த இடம் வந்து நமக்கு அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கிறோம். இதுக்கு கீழே இருந்து அளவு எடுக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் முன்கழுத்தோட இறக்கம். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு நம்ம அடித்து திருப்புறதுக்காக மேலே தூக்கி வச்சாச்சுங்க. இப்போது அதை துணி எந்த இடத்துல விட்டுறக்கூடாது. டைட்டாக பிடிச்சிட்டு பேக்கில் பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்லேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வேணும், இங்கே ஒரு அப்போ 1/2 இன்ச்சு இறக்க போகிறோம். 1/2 இன்ச்சு இறக்கி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். என்னென்னு புரியுதுங்களா? இது வந்து நெக்கோட ஃப்ரண்ட் அளவு, அடிச்சு திருப்புறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்குறோம். இந்த கப் சைஸ்க்காக ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிருக்கிறோம். பட்டி ஜாயின் பண்ண ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ இந்த 2 1/4 இன்ச்சையும் கணக்கு பண்ணி இந்த ஜாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு இறக்கி இதில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து 5.5. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வந்து இப்படி போடாமல் இப்படி போட்டால் பார்க்கறதுக்கு ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு எப்படின்னா தைச்சி முடிச்சப்பறம் அவங்க வேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வி டைப்பில் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் வந்து பேக்கில் அப்படியே கொண்டு வந்து ரவுண்ட் ஆக்கணும். புரியுதுங்களா? இப்போ என்னங்க, இப்போ அப்படியே ரவுண்டு வரும். இப்போ நீங்கள் 2 தைச்சி முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் இணைச்சி பார்க்கும்போது நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், இதை பார்த்து பழகிக்கோங்க. ரெண்டாவது, கீழே பட்டி அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது எவ்வளோ கிராஸ் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஸ் எடுக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஹூக் சைடு மட்டும்தான் எடுக்கணும். இங்கே அடிச்சு திருப்ப ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே தைச்ச இடம் 3.25 இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கிட்டோம். 3.25 இருக்குது. உள்ளே வந்து 1 இன்ச்சு இருக்குங்க. மொத்தம் 4.25 கணக்கு பார்த்துக்கோங்க. உள்ளே ஒரு 1 இன்ச்சு, வெளியில் வந்து 3.25 இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோன்னா 4.25 இன்ச்சு நம்ம வந்து இதில் மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, கிராஸாக கொஞ்சம் சாய்வாக வந்து 4.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் வந்து கரெக்டாக கிராஸ் கட்டிங்கு ஹைட்டு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து நான் அடுத்து வந்து ஹைட்டை அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஊக் சைடே எடுத்துக்கோங்க. ஆம்கோல் அளவு இருக்குதுங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டு மார்க் பண்ணுங்கள். இந்த 1/4 இன்ச்சு இறக்கியாச்சு. இங்கே அடிச்சு திருப்ப ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படுது. கரெக்டாக இங்கே தையல் இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கியிருக்கோம் நாம். இப்போது நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கிற எல்லா இடமும் கரெக்டானு செக் பண்ண போகிறோம். ப்ளவுஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி கிராஸை பிடிச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சு இறக்கிக்கிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. புரியுதா? மேலே 1/4 இன்ச்சு விட்டுருக்குது. இங்கே கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடமும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதுதான் அளவு. இது ஃப்ரண்ட்டோட இறக்கம், இது பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணுற இடம், இது கிராஸோட இடம், இது வந்து நமக்கு சைடில் வந்து ஜாயின் பண்ணுற இடம். மொத்தத்தையும் இப்போ மார்க் பண்ணியாச்சு. கட்டிங் பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. நெக்கு பாருங்கள், வெட்டும்போது கரெக்டாக ஃபஸ்ட்லேயே நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வெட்டிடுங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா, இது எதுக்கு அப்படின்னா அந்த ஜாயின் பண்ண இடம் மார்க் பண்ணியிருந்தோம்னா சேம் அதே இடத்துல ஒரு நாச் போட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். சேம் இங்கே வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்கு ஒரு நாச் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. நெக்கு பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக இருக்குன்னு. இது வேர் பண்ணும்போது எப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம மாடல் போட்ட மாரி போட்டிருந்தோம் அப்படின்னா வி ஷேப்புக்கு வந்துருக்கும். நமக்கு தேவை ரவுண்டு. இந்த ரவுண்டுக்கு நம்ம அந்த ஒரு பெண்ட் போட்டுட்டு கட் பண்ணோம், நீட்டாக இருக்கும். ஓகே, இது முடிஞ்சு அடுத்து வந்து பட்டி ரெடி பண்ண போகிறோம். பட்டிக்கு வந்து மிச்ச பீஸ் வரும், அதை வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சேம் அதே ஹூக் பட்டி தான் எடுக்கணும். ஹூக் பட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அடிச்சு திருப்பதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு சேம் இதை அப்படியே போட்டு காப்பி பண்ணால் போதும். இங்கே இருக்குதுங்களா, இதில் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ இந்த 3 இது இருக்குதா, கரெக்டாக இது ஹூக் ஜாயின் பண்ணுற இடம், இது சென்ட்ரு, இது லாஸ்ட்டு முடிகிற இடம். இது என்ன ஆகும், இது 3 அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இதை வெட்டி விட்டால் போதும், பட்டி ரெடி ஆயிரும். பாருங்கள், சின்ன ஷேப் மட்டும் கொடுத்துக்கோங்க.